திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய பெரியசாமி அவர்களின் வழக்கு இன்று நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஊழல் வழக்கும் சரி, சொத்து குவிப்பும் வழக்கும் சரி, பெரியசாமி அவர்கள் மிக முக்கியமான குற்றவாளி என்றும் தற்பொழுது தலைமை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கூறியுள்ளதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. பெரியசாமி அவர்களின் அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட வேண்டும், சிறையிலும் அடைக்கப்பட வேண்டும். செந்தில் பாலாஜியை போல் சிறையில் இருந்து கொண்டு அமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள திமுக முயற்சி செய்த பொழுதும் அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் தற்பொழுது விசாரணையின் பொழுது தலைமை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கூறியுள்ளார். நிச்சயமாக திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக திருடர்கள் என்று நாம் கூற மாட்டோம். ஏனென்றால் அதில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் செய்த ஊழல்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் தான் அமைந்திருக்கிறது. குறிப்பாக துரைமுருகனாக இருக்கட்டும், பொன்முடி, KN நேரு, செந்தில் பாலாஜி, பெரியசாமி, KKSR ராமச்சந்திரன் இவர்கள் செய்த அனைத்து ஊழல்கள் அனைத்தும் தற்பொழுது ஆதாரங்கள் அனைத்தும் 2011ஆம் ஆண்டிலேயே அளிக்கப்பட்டு விட்டன. இதன் காரணமாகத்தான் வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் தற்பொழுது அனைத்து ஆதாரங்களையும் நான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறேன். நிச்சயமாக இவர்களுக்கு தண்டனை பெற்று தருவதற்காக எனது உயிரையே பணயம் வைத்திருக்கிறேன் என்றும் தற்பொழுது ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கூறியுள்ளார். பெரியசாமி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டாலோ அல்லது ஜாமீன் வழங்கப்பட்டாலோ எனது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்றும் கூறியுள்ளார் ஆனந்த் வெங்கடேசன் அவர். குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகால ஆட்சி செய்யாத திமுக இந்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்திருப்பதாகவும் 20 ஆண்டுகால ஆட்சி செய்தது போல் ஊழல்களை செய்திருக்கிறது என்றும் தலைமை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். பெரியசாமி அவர்கள் மீதாக ஏற்கனவே சிறு நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் சுமார் 4500 கோடி மணல் கொள்ளையில் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தற்பொழுது ஆதாரங்கள் அனைத்தையும் பெரியசாமி அவர்களுக்கு எதிராக திரட்டியிருக்கிறார். உடனடியாக தீர்ப்பை தள்ளி போடாமல் நீதிமன்றம் உடனடியாக தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கூறியுள்ளார்.